பிளாக் க்ளோவரோட நெக்ஸ்ட் எபிசோட என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நிறைய எபிசோட்லாம் இருக்குது. யாரும் பார்க்கலாம்னா மறக்காமல் செக் பண்ணுங்க. வெல்கம் டு ஜிஷ் ஃபேமிலி. நம்ம பார்க்க போகிறது பிளாக் க்ளோவரோட சீசன் 5 எபிசோட் 17 இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா கேப்டனை சேவ் பண்ண முடியாது. கிரே ஏதாச்சும் பண்ணு. இவ்வளோ என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்ப்பா. பட் இவனோட பாடி ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக மாறி இருக்கும். என்ன மாதிரினா டீமனோட ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அந்த மாதிரி இவன் பாடி மாறி இருக்கும். பட் என்னதான் இவன் பாடி உடஞ்சிருந்தாலுமே இவனோட மேஜிக் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கனால அதை வச்சு எவ்வளோ ட்ரை பண்ணி சக்ஸஸ் பண்ணிடுவா. அதே சமயம் இவங்க வருவானுங்க. இங்க பாரு, என்கிட்ட கிரிமார் கிடையாது, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. இங்க பாரு, என்கிட்ட சுத்தமாக இப்போ மேஜிக் கிடையாது, ஆனால் ஓ மேஜிக்கால உன்னால் சண்டை போட முடியும். என்கிட்ட இருக்க ஒட்டுமொத்த மேஜிக்கையும் இந்த ஸ்வாடில் இறக்கியிருக்கேன். இதை வச்சுக்கோ. அந்த எல்ஃப மேட்டரில் பண்ணதுக்கே உன்னை உதைக்கணும். ஆனால் என்ன பண்ணுறது, இப்போ நடக்கிற விஷயத்துக்கு நானே நீனும் ஒரு காரணமாக அமைச்சிட்டோம். இதை ஃபஸ்ட்டு முடிப்போம். என்ன சொல்கிற? ஒருவேளை இங்கேருந்து உயிரோட போயிட்டோம்னா போய் ஒரு சரக்கடிப்போம். இவன் வேறையா, இவன் டார்க் மேஜிக் வேறு யூஸ் பண்ணி தொலைவானே. இவன் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு அவனை போட்டு தள்ளுவோன்னு சொல்லி யாமே ஒரு குத்துன குத்துக்கு நாட்டி சேர்த்து இழுத்துட்டு போயிடுவான். அடுத்து நீ தாண்டி மாப்பிள்ள அப்படின்னு இவன் பக்கம் திரும்ப ஜோராவும் நிறவும் உள்ளர புந்துருவானுங்க. டைரக்டா ஜோரா மேல பட அவன் கவுண்டரை போட்டு விட்டுருவான். அதே சமயம் நிற என்ன பண்ணுவோம்னா சீலிங் மேஜிக் யூஸ் பண்ணிடுவா. இங்க பாரு யாமி, என் பக்கத்துல வந்துட்டு இருக்காத. நான் வாழ்றனோ சாவறனோ அதுக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. என் வாழ்க்கை எனக்கு பார்த்துக்க தெரியும். ஏய், இந்நேரத்துலடா சண்டை போடுவீங்க? எங்களால ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. ஏதாச்சும் பண்ணி தொலைங்கடா. நான் எப்பெல்லாம் உன் பக்கத்துல இருக்கணும் அப்ப எல்லாமே என்னோட ஓல்டு செல்ஃப் எப்படி இருந்துச்சு அதுதான் என் கண்முடி வந்து போகுது. அதனால என் கூட வராத, என் பக்கத்துல இருக்காத. நான் தான் மோர்கனை ஒன்டேந்து பிரிச்சவன். அதனால தான் சொல்றேன், என்னைய காப்பாத்துறேன்னு சொல்லி ஒன்னே இழக்க நான் விரும்பல. இங்கேருந்து ஓடி போயிரு, என் பக்கத்திலே வராத. ஏன்னா நீ தான் என்னோட உண்மையான பெஸ்ட் ஃப்ரெண்ட். டேய் பைத்தியகாரா, பைத்தியமாட்ட பேசுறதை விட்டு தள்ளு. இன்னையிலேருந்து இந்த நொடியிலேருந்து மார்கன் என்ன நினைச்சானோ அதுபடி வாழு. அவனை மட்டுமே நல்லது செஞ்சு வாழு. ஏன்னா எந்த ஒரு மனுஷன் அவன் ஃப்ரெண்டுக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சு விட்டுட்டு போவான். ஒன்னையும் எங்க அண்ணனையும் பாக்குறப்ப ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தாண்டா இருக்கீங்க. நான் மேஜிக்கை வச்சு சொல்லல, நான் என்னதான் ட்வின்னா இருந்தா கூட என்னோட எங்க அண்ணனை நீ தான் நல்லா புரிஞ்சிருக்க. சொல்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. என்னோட எங்க அண்ணனும் நீ இன்னும் சேர்ந்தீங்கன்னா செம்மையா இருக்கும். சின்ன பிள்ளைங்க மட்டும் சண்டை போறதை நிறுத்துவோமா? யோசிக்கிறதே காமெடியா இருக்குல்ல. அங்க டெவில் கிங் நின்றுட்டு இருக்கான், நம்ம இப்படி பேசிட்டு இருக்கோம். பேசினது போதும், வேலையை ஆரம்பிப்போமா அப்படின்னு ரெண்டு பேரும் அப்படியே நிக்க சும்மா பட்டாசா இருக்கும். ஒன்ட்ட இருக்க ஒத்துமொத்த அடியே பிஸ்டல ஏத்திட்டேன். கொய்யால டெவில் பையில இந்தா வச்சுக்கோன்னு சொல்லி இவன் திரும்பி ஒரு அட்டாக்க போட லூசிஃபரும் சேர்ந்து அடிப்போனா ரெண்டு பேரும் ஒண்டி குத்த டக்குன்னு பார்த்தா ஜோரோட கையில மட்டமட்டம்னு ஏற ஆரம்பிச்சிரும். நல்ல வேலை பண்ண ஜோரா. நெரோ, நாக்டு, பிளாக் புல பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்துருக்க. பார்க்கறதுக்கு ஜாலியா இருந்துச்சா? உண்மையிலேயே நான் நினைச்சு பார்க்கறத கூட செஞ்சு காட்டிட்டானுங்க. சொல்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. பட் நீ சொன்னதுதான் உண்மை. அவங்க எல்லாரும் சர்பாஸ் பண்ணிருக்கானுங்க. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. என்னோட ஸ்குவாடே எனக்காக இவ்வளவு செஞ்சிருக்கப்ப நான் அவங்களுக்கு மேல செய்ய வேணாமா? எனக்கு இப்ப என்ன நடக்குதுன்னே தெரியல. எனக்குள்ள மேஜிக் அப்படிங்கிறது அப்படியே கொழுந்து விட்டு ஓடுது. சொன்னது புரிஞ்சிச்சா வைஸ் கேப்டன்? நல்லாவே கேட்டுச்சு கேப்டன் சொல்லி மானாசோனை ஃபுல் பவர்ல போட்டு ஷேடோ மேஜிக்கையும் டார்க் மேஜிக் கொலாபரேட் பண்ணி சில்ட்ரன்ஸ் பிளே கிரவுண்ட் உருவாக்குவானுங்க. லூசிஃபரோட கண்ணுல ஒரு செகண்ட் அந்த பீதியை பார்க்க முடியும். எக்கச்சக்கமான ஷேடோ சோல்ஜர் வரைக்கும் இவன் சம்பவத்தை செய்ய அந்த கூட ஷேடோவி டார்க் மேஜிக் ஒன்னா எடுத்து கத்தில போய் இவன் ஒரு அடியை போட நாக்டு சொல்லி ஆகணும். இப்ப நமக்குள்ள இருக்கிற பவர் அப்படி இது பயங்கரமா இருக்குல்ல. டார்க்னஸ் ஷேடோ செஞ்சிச்சுன்னா பங்கம் தான். இந்த படி ரெண்டுத்தையும் சேர்த்து ஸ்வாடில் வரைக்கும் டைரக்டா லூசிஃபர் மேல ஒரு அடியை போட அந்த அட்டுமே பயங்கரமா இருக்கும். பார்த்தா ஒரு சின்னோண்டு காயம் உண்மையிலேயே அத்தனோண்டு காயத்தை ஏற்படுத்தி இருப்பானுங்க. உண்மைதான், இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹியூமன்ஸால என்னை கொல்ல முடியும். நான் உங்களை மதிக்கிறேன், உங்களை புரிஞ்சுக்கிட்டேன். உங்களை இப்ப கொடூரமா கொல்ல போறேன். உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க ஃப்ரெண்ட்ஸு, உன் அண்ணன் தம்பி, பக்கத்து வீட்டுக்காரன், எய்த்த வீட்டுக்காரன், எல்லா ஹியூமன்ஸும் உயிரோட எரிப்பேன். என்னோட ஒட்டுமொத்த பவரி வச்சு இப்ப கொல்றேன் பாரு உங்களை. என்னடா இவன் பேசுறத பார்த்தா இப்பதான் சீரியஸாவே ஆயிருக்காங்க போல இருக்கு. மாடணும்டா. நேரோ நன்றி. ஏப்பாடே இப்பதான் உத வாங்கிட்டு வந்த, ஓகேவா? நல்லா சொன்னப்போ அதை வாயில சொல்ற பத்தியா? அதை கேட்கறப்பதான் காமெடியா இருக்குது. என்ன ஃபைனல் சொல்றேன்னு ஆரம்பிச்சிடலாமா? எஸ் சார்னு சொல்லி இந்த போயிட்டு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு, இந்த பகுதி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு, இடையில நம்ம லூசிஃபர்னு சொல்லி இப்ப முடிப்போண்டா ரெண்டு பகுதி கத்திட்டு வர போங்கடாடே போங்கடான்ற மாதிரி இவன் அசால்ட்டா ஒத்தகையில தடுத்துட்டு இருப்பான். உண்மைதான் இது.
நம்ம டீல் பண்றது ஸ்ட்ராங்கஸ்டான டெவில் தான். ஒரே நிமிஷத்துல நம்ம மேஜிக் அசால்ட்டா டீல் பண்றான். இந்த போர்டு கிட்ஸ் பிளே கிரவுண்ட் கொஞ்சம் கொஞ்சமா உடைய. ஏலே என்ன இருந்தாலும் பரவாயில்ல, அவன் நம்ம மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி அவன் கதையை முடிப்போம். டெவில் யூனியன் இப்ப யூஸ் பண்ணலாம், இன்னும் 2 நிமிஷம் எனக்கு இருக்கு, அதுக்குள்ள அவன் கதையை முடிப்போம். என்ன சொல்ற லீபு? ஆமா, இதுதான் கரெக்டான சமயம். இப்ப இந்த நிமிஷம் லிச்சிட்டாக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறேன். டெவில் யூனியன் இவன் வேற ஒரு புக்கிட்டு போடுவான். ஐயோ, ஆஸ்தா வர டெவில் யூனியன் யூஸ் பண்றானே, இவனோட ஆன்டி மேஜிக் அப்படி இது ஓவர் ஃப்ளோ ஆகுது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கிட்ஸ் பிளே கிரவுண்ட் யூஸே பண்ண முடியாது. அடுத்த செகண்ட் இன்ஃபினிட்டி ஸ்லாஸ போட்டு யூசிபுரமல போட. பைத்தியகாரா, இங்க இருக்கிறதுல ஆபத்தானவன் நீ தான். அதே மாதிரிதான் உன்னை கொல்றது ரொம்ப ஈஸின்னு குத்த வர அவனை பிடிச்சி இழுத்து போட்டு யாமி உள்ளார பூந்துருவான். அவன் ஸ்வாட வச்சு ஒரு போடு போடுவானா, பட் அரிக்காது. வாங்க போறேன் வாங்க போறேன் வாங்க போறேன் யூனோ டக்குன்னு கன்ஜெக்ஷனை போட்டு யாமியை பிடிச்சி இழுத்துருவான். இப்போதைக்கு லூசிஃபராவை கொல்றதுக்காக ஒன்னு ஆஸ்தா இன்னொன்னு யாமி, இவங்க 2 பேரும் மேஜிக்கை வச்சு மட்டும் தான் சண்டை போட முடியும். ஆனா யாமியால ஒத்தைகளை அவங்க கூட சண்டை போட முடியுமா? என்னால என் ஸ்டார் மேஜிக்கை ஆஸ்தா மேல யூஸ் பண்ணவே முடியாது. 10வது வரைக்கும் நான் ஃபுல்லாலாம் ரெக்கவர் ஆகல. இப்ப யார் மேல பெட் கட்டுறது? யாமியா இல்ல ஆஸ்தாவா? யார் இவன் கதையை முடிக்க போறா? அதே சமயம் இவன் பிரசன்ஸ போட்டு ஆஸ்தா பிடிச்சி இழுப்பானா, அது டைரக்டா நாக்டோட கையில பட்டுரும். சோ ஆஸ்தாவோட கத்தி நாக்டோட கையில பட்டதுனால அவனோட டெவில் ஃபார்ம் அப்படிங்கிறது உடைய ஆரம்பிக்கும். அப்படியே ஆஸ்தாவை பிடிச்சி தம்மான்னு ஒரு போட்ட பொடுக்கு மட்டான்னு வாங்குவான். அப்படியே பின்னாடி யூனை கத்தி வச்சு அடிக்க வர அவனு ஒரு குத்து உடஞ்சு தெரிக்கும். இப்ப என்னோட பெட்டை யார் மேல கட்டுறது? நான் கேப்டன் வெஞ்சன்ஸோட ஸ்வாட் வச்சிருக்காருல, அவர் மேல தான் நான் கட்ட போறேன். ரைட்டா லெப்டா எந்த பக்கத்துல இருந்து வர போறாரு? மாவன நீ எங்க வந்தாலும் நான் உன்னை அடிப்பண்டா. இந்த போர்டு யூனோவை அடி வாங்கிடுவான், அந்த போர்டு ஆஸ்தாவை அடி வாங்கிடுவான். 2 பேரும் மயக்கம் போற நிலைமையில இருப்பாங்களா? காம்போ மேஜிக் டோபல் கேங்னு பின்னாடி இவங்க 2 பேரும் வந்து அடிக்க சதக்குன்னு பின்னால இருந்து ஒன்னு எடுப்பான். போட்ட போடு யாமியும் நம்ம நாக்டோ 2 பேருமே குத்திரும். இதுதான் உங்களோட முடிவா? கொய்யால செத்தீங்கடா. என்னை மன்னிச்சிடு லிச்சிட்டா, என்னை மன்னிச்சிடு. லிச்சிட்டா லீபேயை பார்த்தது, லீபே லிச்சிட்டா அம்மாவை நினைச்சது, அவங்க 2 பேரும் எப்படி பழகுனாங்க, அவங்க என்னென்ன பார்த்தாங்க, அவங்க என்னென்ன க்ரோ த்ரூ பண்ணாங்க. என்னது இது? இந்த மெமரிஸ் என்னடா இது? லிச்சிட்டா கொல்லப்பட்டா 10வது குறிக்கு அவனோட ஒட்டுமொத்த வாழ்க்கை முழுக்க அந்த கிரிம்மார்க்குள்ள இருந்திருக்கானா? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த டெவிலுக்கு ஆன்டி மேஜிக் கிடைச்சிருக்குன்றது ஒரே காரணமா? லாஸ்ட்ல நான் லூசிஃபருக்கு ஒரு மேட்சுமே கிடையாது, பட் நான் லூசிஃபரை மட்டும் வெறுக்கல, நான் என்னையே வெறுக்கிறேன், என்னையே நான் மன்னிக்க மாட்டேன். ஒருவேளை என்கிட்ட மட்டும் மேஜிக் கொஞ்சம் இருந்துருந்துச்சுன்னா, நான் அந்த அண்டர் வேர்ல்டை விட்டு வெளில வரலனா, ஒருவேளை நான் உன்னை மீட் பண்ணலனா நீ செத்துருக்க மாட்டேல. என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சிருங்க அம்மா. எனக்கு தெரியலடா, நீ இவ்வளோ நாள் இவ்வளோ பெயினில் இருப்பேன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. நான் நினச்சிட்டு இருந்தேன் இந்த உலகத்தில் என்கிட்ட மட்டும் தான் எந்த ஒரு பாருமே கிடையாது, நான் மட்டும் தான் அவ்வளோ பெரிய கஷ்டத்தையே தாண்டி வந்திருக்கேன்னு நினச்சேன். ஆனால் நீனும் நானும் இவ்வளோ நாள் ஒரே கஷ்டத்தை தான் அனுபவிச்சிருப்போம். உன்னோட பெயின், உன்னோட ஆங்கர் என்னோட ஸ்ட்ரென்த்தாக மாறிச்சு. நான் உண்மையிலே உனக்கு நன்றி சொல்கிறேன். நான் உன்னை மீட் பண்ணிட்டேன். தனியாக ஒன்னாலையும் சரி என்னாலையும் சரி நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம 2 பேரும் சேர்ந்தோம்னா. ஆமாம், கரெக்டாக சொன்னேன். இப்போ நான் தோற்று போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவ்வளோ நாள் அவங்கள திட்டிக்கிட்டே இருந்தேன், எல்லாமே தனியாக நான் செஞ்சிட்டு இருந்தேன். நான் இனிமேல் தனியால் கிடையாது, 2 பேரும் சேர்ந்து செய்வோம் பிரதர். யாரா நீ? கிங் ஆஃப் த டெவில்? அவனா இவனா? நீ எவனா வேணா இருந்துட்டு போ, என் பிரதரோட அம்மாவை கொன்னதுக்கு பழி வாங்கிய தீருவண்டா அப்படின்னு டெவில போட்டு நிப்பாவும் பாருங்க. என்னது இது? எப்படி இருந்தாலும் உன்கிட்ட மேஜிக்கே கிடையாது, சாவுடான்னு ஒரு குத்து. பட் இந்த தடவை டைரக்டா வாங்கிடுவான். குத்துனியா? இது கொஞ்சம் வித்தியாசமா இல்லை? இதுக்கு முன்னாடி எங்களோட ஃபீலிங் அப்படிங்கிறது ஓவரில் இருந்துச்சு, ஆனால் இப்போ அப்படி கிடையாது. அவன் என்ன நினைக்கிறது எனக்கு புரியுது. இது முன்னாடி தனிப்பட்ட விரோதமாக இருந்துச்சு, ஆனால் இப்போ கிடையாது. இனிமேட்டு இருக்கிறதெல்லாம் அடிச்சு நவுத்தி அவன் பல்ல கழட்டி வாழு, உயிரோடு உயிரோடுரா, உயிரோடு உன்னை சாவடி அடிச்சு நான் உயிரோடு இருக்க போறேன். என்ன இவன் தொடுற எல்லா மேட்சும் கட் ஆகுதா? என்னடா கொஞ்சம் விட்டா ஓவரா ஆடுறியான்னு குத்துன்னு பயங்கரமா குத்திக்கிட்டு இருப்பான். என்னது? யாரு ஓவர் ஆடுறா? இவ்வளோ நேரம் நீ தாண்டா ஓவரா ஆடிக்கிட்டு இருக்கன்னு சொல்லி சதக்குன்னு ஒரு போடு பின்னாடி பிடிச்சி வச்சதுனால அதை ஒரே அருவா அறுத்துருவான். லூசிஃபருக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது. ஒருவேளை இதுதான் ட்ரூ டெவில் யூனியனா? உன்னைய பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, நீ என்னோட பிளாக் புல்ல சேர்ந்துக்கோ. எனக்கு தெரியும் நீ இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பேனே, நான் அப்பயே கணிச்சேன். போ ஆஸ்தா, அவனை முடிச்சிட்டு வா.
வச்சான் பார் ஆப்புங்கிற மாதிரி டெவில் யூனியன் முடிய வெறும் 5 செகண்ட் தான் இருக்குது. ஸோ யா, லவ் யூ ஸோ மச்.